வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நிமிடத்துல வழாநிலை பார்க்க போறோம். வழு அப்படின்னா பிழை. அப்ப பிழை இல்லாமல் வந்த தொடர்களை பார்க்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒண்ணு. இதை ஒரு நிமிடத்துல பார்த்துட போறோம். ஏன்னா இதோட பேசிக் அடிப்படையான தகவல்கள் எல்லாம் கடைசி காணொளியில வழுனா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துருங்க 2 நிமிடங்கள்ல. ஸோ அதனால இதுல நம்ம கொஞ்சம் விரைவா நம்ம போய்க்கலாம். வழாநிலை பிழை இல்லாமல் இருத்தல். அப்போ எப்படியெல்லாம் பிழை இல்லாமல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். திணை செழியன் வந்தான். வந்தது அப்படின்னு சொல்லி அக்ரிணையில் சொல்லியிருந்தாங்கன்னா அது பிழை. இது பிழையே இல்லை. ஏன்னா செழியன் வந்தான் உயர்திணைக்கானவன்னா சொல்லியிருக்காங்க. பால் பாருங்க, கண்ணகி உண்டாள். உண்டான்னு சொன்னா தவறு. உண்டாள் சரி. இடம் நீ வந்தாய் சரி. காலம் நேற்று வந்தான். நேற்று வருவாய்னு சொல்லியிருந்தா தவறு. வினா இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். இது சரி. விடை பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார்? கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார். இது சரி. நம்ம வழுவில் என்ன பார்த்தோம்? கண்ணன் எங்கே இருக்கானா? கண்ணன் பெட்டிக்குள் இருக்கிறார், பைக்குள் இருக்கிறார். இந்த மாதிரி சொல்றது வழு. அப்ப இது கரெக்ட். தென்னந்தோப்பு கரெக்ட். தென்னந்தோட்டம்னு சொல்லியிருந்தா அது மரபு பிழை. அப்ப இதெல்லாம் சரியாக இருக்கிறது. நன்றி.